ஆகர்ஷணம் அப்படின்னா ஈர்ப்பது அப்படின்னு அர்த்தம். ஒருத்தரை பார்த்தாலே அவ கிட்ட போய் பேசணும்னு தோணும் இல்லையா? சில பேரை பார்த்தா தோணும். அப்ப அவர்கிட்ட ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆகர்ஷணம், கங்காகர்ஷணம், கங்கைய ஆகர்ஷிச்சு விட்டார், ஈர்த்து விட்டார். யாருன்னார்? ஸ்ரீதர ஐயாவாள் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான். அவர் பெரிய சிவபக்தர், மகா தபஸ்வி, பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரன் ஆனவர். சதாசிவ பிரம்மேந்திராள், போதேந்திராள், ஸ்ரீதர் ஐயாவாள், இந்த 3 மகான்களும் ஒரே காலத்துல வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சரித்திரம் நம்மளுக்கு குறிப்பிடுறது. இந்த ஸ்ரீதர ஐயாவாள் தங்களுடைய பைத்திருக்கமான ஒரு தினத்துல, அதாவது பித்ருஸ்ராத்தம் தினத்துல ஏதோ சிறிது தவறு நடந்து விட்டது அப்படிங்கிறதுனால அந்த கிராமத்துல இருந்ததான விற்பன்னர்கள்லாம் சேர்ந்து, நீ கங்கையில போய் குளித்து விட்டு வந்தாதான் சுத்தி அடைவ, நீ பண்ண பாபமானது தீரும் அப்படின்னு சொல்ல, ஸ்ரீதர் ஐயாவால் பரமேஸ்வரனை பிரார்த்திக்க, கங்கைய பிரார்த்திக்க, அவருடைய கொள்ளையில இருக்கக்கூடிய வீட்டு கொள்ளையில இருக்கக்கூடிய கிணறு பொங்க ஆரம்பிச்சுடுத்து. திடீர்னு அதுல இருந்து பொங்கி 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 ஜலம் வருது. கங்கா பிரவாகமாக ஜலம் ஓடுறது. இப்ப கங்கையானவள் வீட்டு கொள்ளையில ஆவிர்வவிச்சுட்டா ஸ்ரீதர் ஐயாவாளுடைய வீட்டு கொள்ளையில. அப்ப அதுலயே போய் அவர் ஸ்நானம் பண்ணார். எல்லாரும் இந்த ஆச்சரியத்தை பார்த்து ஸ்ரீதர் ஐயாவாளுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டார். இன்னைக்கும் அந்த உற்சவமானது சிறப்பாக கொண்டாடப்படுறது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னார்? பரமேஸ்வரனுடைய பிரசாதம் ஒரு தூய்மை, உண்மையாக உள் தூய்மை, பக்தி, ஸ்ரத்தை, தர்ம சிந்தனை இருந்தா பரமேஸ்வரன் எந்த சூழ்நிலையிலையும் பக்தனை காப்பாற்றுகிறான். அவனுக்காக எதை வேணா செய்வான் பகவான். அகம் பக்தபராதீனஹா அப்படின்னு சொல்றான் இல்லையா பகவான். அப்படி அதை உணர்த்துவதாக உள்ளது இந்த கங்காகர்ஷணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி.